ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வாகை. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹைடெக் லேப் இருக்குது இல்லைங்களா, அதில் அசஸ்மெண்ட் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அப்புறம் பார்க்கவும் போகிறோம். ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட்டு சாஃப்ட்வேரை நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் Shift+Delete கொடுங்க. நீங்கள் டெலீட் மட்டும்தான் கொடுத்தீங்கன்னா அது சும்மா டெலீட் மட்டும்தான் ஆகும். நீங்கள் Shift+Delete கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது பர்மனண்ட்டாக டெலீட் ஆகும். இப்போது பர்மனண்ட்டாக டெலீட் எடுத்து பார்த்தீங்களா, உங்களுக்கு காட்டுதாங்க, ஷோ ஆகுதா. இப்போது எஸ் கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டாக டெலீட் ஆகிடுக்கும். இதே வந்துட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம வந்து திஸ் பேஜில் ஆக்சர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருப்போம். அதுக்கும் போயிட்டு அதை அங்கே பாருங்கள் இஎம்ஐஸ் ஆப்புன்னு இருக்கா, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு Shift+Delete கொடுங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு ஷோ ஆகுதா, delete for the folder அப்படின்ட்டு பர்மனெண்ட் delete கேட்குதா. இப்போது அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. இப்போது வேறு ஏதாவது இன்னும் ஃபோல்டர்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சர்ச்சில் போயிட்டு EMIS அப்படின்னு கொடுங்க. நான் ஒரு PDF மட்டும் அங்கே வச்சுருக்கேன், அது வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகியிருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது இங்கே பாருங்கள் EMIS ஆப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டவுன்லோட் பண்ணது ஆல்ரெடி டவுன்லோட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போயிட்டு Shift+Delete கொடுத்துருங்க. இது எல்லாமே நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேரை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து எரர் தான் காட்டிகிட்ருக்கும். இப்போது சாஃப்ட்வேரை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு PDF கொடுத்துருப்பாங்க, ஒரு PDF டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்களா லேப் அசஸ்மெண்ட் சாஃப்ட்வேர் எப்படி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த PDF அதில் உங்களுக்கு போட்டிருக்கோம். அந்த சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சைன்இன் கேட்கும். அந்த சைன்இன் கொடுங்க. அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா EMIS-lab, பாஸ்வேர்டு வந்துட்டு EMIS-lab @123. சைன்இன் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்களா. நீங்கள் அந்த லிங்க்கு மேலே சும்மா போய் வெறுமனே கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகாது. அந்த லிங்க்கு மேலே அந்த ஏரோவை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சாப்பில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அது டவுன்லோட் ஆகும். இப்போ டவுன்லோட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சா EMIS ஆப் அப்படின்ட்டு, இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. இது 100% கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபோல்டராக வந்து க்ரியேட் ஆகி வந்துடும். ஓகேங்களா, அவ்வளோதான் டவுன்லோட் ஆக போகுது. இங்கே பாருங்கள் உங்களுக்கு EMIS ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டராகவே இது டவுன்லோட் ஆகி வந்துடுச்சு. இப்போது நீங்கள் அதை கட் பண்ணி உங்களோட திஸ் பிசி அந்த ஃபோல்டரில் போயிட்டு C டிரைவில் போட்டு வச்சிடுறீங்க. நம்ம எதுக்காக அதில் போடுறோம் அப்படின்னா, மற்ற ஆப்ஸ் எடுக்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும், அதனால இதில் போட்டு வைக்கிறோம். இப்போ அந்த MIS ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு EMIS இன்ஸ்டால்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும், இந்த பேனல் ஓப்பன் ஆகும். இதை ரன் கொடுங்க. ரன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கோடிங் வரும். கோடிங் வந்ததும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். பார்த்தீங்களா, சாஃப்ட்வேர் வந்துருச்சு. இப்போ இதில் உங்களோட ஸ்கூல் கொடுங்க.
லாகின் எதில் பண்ண போகிறீங்க, ஸ்டூடெண்ட்லையா டீச்சர்லையா அந்த மாதிரி கேட்குது. நீங்கள் ஸ்கூல் கொடுத்துக்கோங்க. யூசர் நேமில் வந்துட்டு உங்கள் ஸ்கூலோட யுடைஸ் கோட் கொடுங்க. யுடைஸ் கோடு உங்கள் ஸ்கூலோட பாஸ்வேர்டு என்னென்னு கொடுத்து அதை சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அசஸ்மெண்ட் சாஃப்ட்வேர் இது ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா, நம்ம டெலீட் பண்ணியிருந்தோம்ல, இப்போ பாருங்கள் மறுபடியும் அந்த லோகோ வந்துடுச்சு. அப்போது நம்ம சாஃப்ட்வேரை 100% கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். ஸோ தேங்க்யூ.